பாம்பை ஃபஸ்ட்டே இவ்வளோத்துக்கு கிட்ட அதுவும் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். க்ளோஸாக சிங்கமெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி கழுதையில இருந்து மான்ல இருந்து ஒவ்வொரு கழுதையில இருந்து எல்லாம் இருக்கு. புலி இதில் படுத்துருக்கு பாருங்க. 2-3 கை கட்டுற தூரத்துல யானையெல்லாம் இருக்கு. ஸோ கைஸ், நான் ஹாரிஸ் பேசுகிறேன். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிதியகம சஃபாரிக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இது வந்து ரிதியகம சஃபாரி பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு சிங்கம், புலி, யானை எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளில் போய் விசிட் பண்ணுறதுக்குரிய பார்க்கவும் இருக்குது. ஓகே, உள்ளே வந்தோம்னு சொன்னால் என்ட்ரன்ஸில் வெஹிக்கிள் பார்க் இருக்குது. அங்கால கேன்டீன் செட்டப் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே டிக்கெட் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது உள்ளே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் வந்தோம்னு சொன்னாலே இந்த அதில் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். இது வெஹிக்கிள் பார்க் இருக்குது. இங்கே சைட் ஜூஸ் அதை எடுக்கிறதுக்கு கேன்டீன் இருக்குது. நம்ம போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக கைஸ், ரிதியகம சஃபாரி ஜூ பார்க்குறதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக இந்த நீங்கள் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு இந்த 100 ரூபா டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் ஜீப்பில் போகிறதுக்காக பிளான் பண்ணாங்க. ஜீப்பில் போகிறதா இருந்தால் 6லேருந்து 9 பேர் போகலாம். ஆனால் ஒரு ஜீப்பில் 5000 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் ஆகுது. பட் ஆனால் ஜீப் இங்கே பெரும்பாலும் நிறைய இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உள்ளே போயிருக்கிறதால ஜீப் ரிட்டர்ன் வர்றதுக்கு 1 hour 2 hours ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் பஸ் வந்து 1/2 hourக்கு ஒரு பஸ் இருக்கிறதால இப்போ நாங்கள் பஸ்ஸுக்குரிய டிக்கெட் எடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான இடமெல்லாம் இருக்குன்ட்டு. இந்த 2 பஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 1 hour அந்த மாதிரி சுற்றி காட்டுவாங்க அப்படின்றாங்க. போய் நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு புக் பண்ணிடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் கரைச்சலாக தான் இருக்குது. இது வெயிட்டிங் ஏரியாவில் இருந்துட்டு நீங்கள் பஸ் வர எல்லோரும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம உள்ளே போகணும் பார்ப்போம். பார்க் ஏரியாக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு போயிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி இப்போ தான் உள்ளே போகிறோம். டிக்கெட் ஒன்று செக் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஃபைனலி இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. போகிறோம். வந்தோன்னா லெஃப்ட்டு கட் பண்ணால் ஹோல்ட் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம்னு சொன்னால் என்ன மாதிரி வியூ இருக்குதுன்னு தெரியாது. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபுல்லாக ஜெயில் மாதிரி அடைச்சிருக்காங்க. இதுலேயும் எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக கம்பியெல்லாம் போட்டு அடைச்சிருக்காங்க. ஃபைனலி நம்ம உள்ளே போகிறோம். வாங்க ப்ரோ, அஜன் மாசா கையை காட்டு. வாங்க வெளிக்கிட்டாச்சு. சிங்களத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சேஃப்டி பர்பஸுக்காக இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு இந்த கேட் க்ளோஸ் ஆனோன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகும். சிங்கம்லாம் படுத்துருக்கு. படுத்துக்கு குழப்ப போகிறாங்க ஐயா. அங்கே பாருங்க, அதுக்குள்ள பாருங்களேன். அதே பார்த்து பார்த்து சிங்கம் பேணுவாக்கி பதினெட்டு மட்டை இனித்திரம் ஒன்று இருக்காங்க எல்லாரும். மல்லாக்கப்படுத்து கிடக்கு. செல்ஃபி வித் சிங்கம். இது அவ்வளோ கிளியராக மட்டும். அவதான் கொஞ்சம் மோசமான ஆள் போல இருக்கு. அதான் உள்ள வச்சிருக்காங்க. நல்ல வயசு இப்படி இருக்காங்க இல்லையா? இது நல்லா இருக்குல்ல. இது வந்து சிங்கத்தோட ஜோன் அப்படின்றதால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கமாக இருக்குது. சிங்கக்குட்டி
செம்மையா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட குட்டி எல்லாமே இருக்கு. க்ளோஸா சிங்கம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. ஏதோ நம்ம ரோட்ல நாய்கள் படுத்திருக்க மாதிரி சிம்பிளா படுத்திருக்கு. ஏரியா ஃபுல்லாமே வந்து சிங்கம் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் வயசு போன சிங்கம் எல்லாம் நிற்கிது. எல்லாருமே எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருக்கோம். சிங்கம் தெரியணும், நானும் தெரியணும் தெரியுது. வந்து சிங்கம் பார்த்து முடிச்சு போட்டு அடுத்த ஜோனுக்கு போகிறோம். எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே நல்லா எக்ஸைட் ஆகிட்டாங்க. சிக்கன் ஹபீபோ ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆப்ரிக்கன் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம். அது ஒரு பெரிய ஒரு தேசம். பார்ப்போம். கழுதையில இருந்து மான்ல இருந்து ஒவ்வொரு கழுதையில இருந்து எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கழுதை கழுதை மான் எல்லாம் தீக்கோழி இருக்கு பாருங்க. நார்மலா ஜூல எல்லாம் ஒரு பவுண்டரிக்குள்ள இருந்தே பார்த்துருப்போம். இதுதான் எங்கால சைடில் பவுண்டரி. இதுக்கு அங்காலயம் செம்மையாக இருக்குது. அங்கால வயல் வெளி, அங்கால குளம் அப்படின்ட்டு நிறைய இடம் இருக்குது. இந்த டைகர் ஜோனுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த டேஞ்சரான அனிமல் எல்லாமே பார்க்கறதுக்காக இந்த டபுள் கேட் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாம் நார்மலாக ஓப்பனில் இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. புலி இதில் படுத்துருக்கு பாருங்க. ஒரு 2-3 புலி கிட்ட பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஜோனுக்கு நாங்கள் போகிற ரெடியாக இருக்கோம். எல்லாருமே நல்ல எக்ஸைட்மெண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க. தலைவர் தான் எங்களுக்கு இடமெல்லாம் காட்டிட்டு இருக்கார். சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. சாப்பாடு எல்லாம் நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக இப்போ யானைகள் பார்க்க போகிறோம். கொண்டு போய் காட்டுறாங்க. අලි ප්‍රයෝගපත්‍ර රාජ්‍ය වශයෙන් තමයි අලි රාජ්‍යයක නායකත්වයේ ගන්නේ වැඩම ගෑනු සතෙක් නැත්තම් කෙනරක් විසින් තමයි 2 4 5 6 யானைகிட்ட ஒரு அடி அணிக்குது. வந்து எல்லாருமே நல்ல எக்ஸைட்மெண்ட்ல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து நல்லா டக்கனடு ඉදිරියෙන් ගෝනෙක් යනවා බලනවා යනවා මේ ඉදිරියෙන් ගෝනෙක් අයියා ඔය එයාට කතා කරනකොට. ஸோ கைஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். வெஹிக்கிளில் கிட்டத்தட்ட 1 hour சுற்றி காட்டுறாங்க. வெஹிக்கிளை சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தா பாருங்கள், இந்த வெஹிக்கிளாக நம்ம வந்து இப்போ இதில் இறக்கி விட்டாச்சு. இதில் இருந்து ஒரு 300-400 மீட்டர் நாங்கள் இதில் சுற்றி பார்த்து போட்டு இதில் வெளியில் நம்ம அந்த செம்மறி ஆடுகள், வாத்து, மற்றது வேறு என்ன இருக்குது, யானை இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்து போட்டு சின்னாக்களுக்குரிய சின்ன ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டாகவே எங்களுக்கு சிங்கமெல்லாம் காட்டினதால ரொம்பவுமே எக்ஸைட்டாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மற்ற மான், ஆஃப்ரிக்கன் மாடுகள் அதெல்லாமே காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளோட கொண்டு சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை கை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ வெஹிக்கிளில் எஸ்பெஷலி நான் இப்போ நமக்கு டைம் இல்லை அப்படின்றதால நாங்கள் பஸ்ஸிலே சுற்றி பார்த்துட்டோம். ஜீப்பில் வந்தீங்கன்னு சொன்னால் இதை விட வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெட்டரான பிளேஸாகவே இருக்கும். செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் பார்க்கலாம், அதையும் காட்டுறேன்னு பார்த்துட்டு அப்படியே முடிவு பண்ணலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ அப்படியே போகிறோம். இதில் யானை நிற்கிது. யானைக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம், அதையும் பாபம் என்ன மாதிரி இருக்குண்டு.
சின்ன பிள்ளை எல்லாம் இந்த மான் மரையோடையெல்லாம் போய் நின்று பார்க்கலாம். இதில் நம்ம யானையோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கை கட்டுற தூரத்துலேயே யானையெல்லாம் இருக்குது. ரைட். ஓ ப்ரோ, உண்மையாதான். ரொம்பவே பக்கமாக வந்து நம்ம யானையோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கூடிய மாதிரி ஒரு யானையை வச்சுருக்காங்க. சரி, நாங்கள் அப்படி போகலாம். உள்ள ஒரு குத்து குத்த போது ஓகே, வாங்க நான் அப்படியே அங்கால என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அனிமல் பெட்டிங்கன்ற ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் நம்ம வாத்து அப்புறம் செம்மறி ஆடு அது எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆஹா, பாம்பெல்லாம் வச்சு இழுத்து காட்டுறாங்களே. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் போயிருக்கோம். பாம்பை கையில் வச்சு பார்க்குறேன் பாருங்க. பாத்தி போடாமல் இருந்தா சரி. பாம்பை ஃபஸ்ட்டே இவ்வளோத்துக்கு கிட்ட அதுவும் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். உயிரோட இருக்கா சரியா? ஸோ இப்போ நம்ம பாம்பெல்லாம் பிடிச்சி பார்த்து போட்டு ஒரு மாதிரி கொலன்னு இருந்துச்சு. பாம்பெல்லாம் பிடிச்சி பார்த்து போட்டு இப்போ செம்மறி ஆடு அதெல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கான். கழுதை இவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்ல. எட்டி உதயாமல் இருந்தால் சரி. கழுதையே இவ்வளோ வடிவாக இருக்கே. கழுதை பின்னுக்கு இருக்குது, அதை விட்டு முன்னுக்கு வாத்து தாரா அது எல்லாமே இருக்குது. சரி சரி, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் திரியலாம். அப்பா, இதுக்குள்ள நிறைய தீக்கோழி இருக்கு. இது மாதிரி தீக்கோழி நீங்கள் கொடுக்கலாம் சாப்பாடு. செம்மையாக இப்போ நான் தீக்கோழிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அண்ணாக்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்கால ஆமை அதை விட்டு வாத்து எல்லாமே இருக்குது பாருங்கள். ஆமையிட தலையைத்தான் காணவில்லை. பாருங்க, ஆமை இதே மாதிரி ஆமை நிறைய இருக்குது. அதை விட்டு முயல் இந்தா இருக்குது. ஹாய் ப்ரோ, முயல் இருக்குது. அதை விட்டு இந்தா இருக்காங்க ஜோடி ஜோடியாக முயல் இருக்குது, சேவல் இருக்குது, கீக்கோழி அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. இதை விட்டு நம்ம உள்ள புறா அது எல்லாமே இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். ஸோ இது கண்டிப்பாகவே உங்களுக்கு வேர்த்தாக இருக்கும் அப்படின்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் வந்தோடனே டிக்கெட் அதில் எடுத்து என்ன மாதிரி போகிறோம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஏர்லியாக கன்ஃபார்ம் பண்ணுறது பெட்டர். செம்மறி ஆடெல்லாம் இருக்குது. செம்மறி ஆடெல்லாம் நான் இதுக்கு முதல்ல எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஆனால் செம்மறியெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. டக் 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 டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ இந்த ஏரியாவை நான் பார்த்து முடிச்சு போட்டு இப்போ அங்கால போகிறோம். இப்போ அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது பஞ்சவர்ண கிளிகள் அதெல்லாமே இருக்கிற இடம் பார்க்குறதுக்காக. இந்த மேலே பாருங்கள், பஞ்சவர்ண கிளிகளும் இருக்குது. எல்லாமே நிற்கிற இடங்கள்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இப்போ என்ட்ரன்ஸுக்கே ரிட்டர்ன் போகிறோம். என்ட்ரன்ஸ் போயிட்டு நம்ம திருப்பி ரூமுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் போன வீடியோவில் பார்த்த அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்த இடங்கள் என்னென்ன விசிட் பண்ணுறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, பாய்.